ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்புறுகின்றவர்கள், நோயால் அவதிப்படுபவர்கள், ஏன் சாகின்றவர்கள் அத்தனை பேரும் நலமாக இருப்பவர்களை விட பாவிகளா? யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் பிறவி குருடனை பற்றி சீடர்கள் வினவும் போது ஆண்டவர், இவன் துன்புறுவது இவனுடைய பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோருடைய பாவமும் அல்ல, கடவுளுடைய மாட்சி வெளிப்படுவதற்காகவே என்று உரைத்தார். அன்றொரு நாள் பிலாத்து அநியாயமாக கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலியோடே கலந்தான், அதாவது அந்த கலிலேயரை கொன்றுவிட்டானே என்று ஆண்டவரிடம் சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், இந்த கலிலேயர்கள் மற்ற கலிலேயரை விட மிகுந்த பாவிகள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்பாவிடில் நீங்கள் எல்லாரும் அப்படியே அழிவீர்கள் என்று உரைத்தார். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் இன்னொரு விபத்தையும் நினைவு கூர்ந்தார். சிலோவாமிலே கோபுரம் திடீரென்று இடிந்து விழுந்து 18 பேர் இறந்து போய்விட்டார்களே, அந்த 18 பேர் மற்றவர்களை விட அதிக பாவிகள் என்று நினைக்கிறீர்களா? அப்படியன்று என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்பாவிடில் நீங்கள் எல்லாரும் அழிந்து போவீர்கள் என்று சொன்னார். ஒவ்வொரு துன்பமும், ஒவ்வொரு சாவும், ஒவ்வொரு விபத்தும் உயிராயிருக்கிற நம் எல்லாருக்கும் மனம் மாற்றத்திற்கு விடுக்கப்படுகின்ற அழைப்பு என்பதை பிரியமானவர்களே நாம் மறந்துவிடவே கூடாது. இன்றைக்கு நிக்கதேமிடம் ஆண்டவர் இயேசு சொன்னார், எவ்வாறு பாலைவனத்தில் மோசே பாம்பை உயர்த்தினாரோ, உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை உற்று பார்த்தவர்கள் நலம் பெற்றார்களோ, அதே போல மனுமகன் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும், மாட்சிமைப்படுத்தப்பட வேண்டும், அவரை உற்று பார்த்தால்தான் நலம் பெறுவீர்கள் என்று சொன்னார். எந்த சூழ்நிலையிலே மோசே பாலைவனத்திலே வெண்கல பாம்பை உயர்த்தினார் என்பதை நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும். ஏதோமை சுற்றி போகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். அந்த இஸ்ராயல் மக்களுக்கு அது பிடிக்கவில்லை. பொறுமை இழந்தார்கள், ஆண்டவரை எதிர்த்தார்கள், மோசேயை எதிர்த்தார்கள். எதற்காக எகிப்திலிருந்து எங்களை இங்கே கூட்டி வந்தேர்? உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த கிடைக்கின்ற மன்னாவும் எங்களுக்கு சலித்து போய்விட்டது என்றெல்லாம் குறை கூறி பாவம் செய்தார்கள். அப்போதான் ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்களை கடிக்கச் செய்து பலர் சாக கட்டளையிட்டார். அப்போதான் மோசேயிடம் அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் பாவம் செய்துவிட்டோம், எங்களை காப்பாற்றும் என்று கெஞ்சி கதறுகிறார்கள். அப்போது கடவுள் மோசேக்கு கட்டளையிடுகிறார், தங்கள் பாவங்களுக்காக இப்போது மனவருத்தப்படுகிறார்கள், என்னில் நம்பிக்கை கொள்ள ஆசிக்கிறார்கள், ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கோலில் உயர்த்து, அதை அவர்கள் உற்று பார்க்க வேண்டும். நலமளித்தது வெண்கல பாம்பு அல்ல, ஆண்டவர் மீது மீண்டுமாக அவர்கள் கொண்ட நம்பிக்கை. ஆண்டவருக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தது, ஆண்டவரை பக்கம் அவர்கள் மனம் மாறியது. பிரியமானவர்களே, அதிர்ச்சியான துயரமான ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாரும் இன்றைக்கு இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும், அவரை உற்று பார்க்க வேண்டும், மனம் மாற வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். உண்மையாகவே அந்த ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கின்றவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணியிலிருந்து வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கிறவர்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருக்க வேண்டுமாம். குடும்பத்தாரை பற்றியே கூட கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருக்க வேண்டிய செய்தி நமக்கு மீண்டுமாக உணர்த்தப்படுகிறது. சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை இனியது. திருப்பாடல் 133. அது எப்படிப்பட்டதாம்? ஆரோனின் தலையினிலே ஊற்றப்பெற்ற நறுமண தைலம் தாடியினின்று வழிந்தோடி அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகுமாம். தலைக்கு மட்டுமல்ல நறுமண தைலம், தாடிக்குமாம், ஏன் அங்கியின் விளிம்பிற்கு கூடவாம். நம்முடைய குடும்பத்தில் யாருமே ஒதுக்கப்படக்கூடாது என்பதை உணர்த்துவதாக இந்த உவமை இருக்கிறது. தொடர்ந்து அந்த திருப்பாடலிலே வாசிக்கிறோம், எர்மோனின் மலை பனி சீமோனின் மலைகள் மேல் இறங்குவது போல எல்லா இடமும் பனியால் நிறைந்திருக்கிறது, யாருமே ஒதுக்கப்படவில்லை, எல்லாரும் பயன்பெறுகிறார்கள் என்கின்ற நிலைமை. ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாக இருக்கின்ற வாழ்க்கை முறை இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது.
திருத்தூதர் பணியிலே நாம் வாசிக்கிறோம், எப்படி தூய ஆவியானவர் இறங்கி வந்தபோது அன்பு தாய் மீதும் திருத்தூதர்கள் மீதும் எல்லா மக்களும் திருத்தூதர்கள் பேசுவதை புரிந்து கொண்டார்கள். பல மொழி மக்கள் ஒரு மொழி பேசினாலும் புரிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு ஒரே மொழியை பேசினால் கூட ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருமாப்போடு இருக்கின்ற நமக்கு இது ஒரு நல்ல பாடமாக அமைகின்றது. இதற்காகத்தானே ஆண்டவர் இயேசு ஜெபித்தார். யோவான் நற்செய்தி 17 வாசிக்கிறோமே, 21வது திருவசனம், தந்தாய், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. அவர்கள் ஒன்றாயிருந்தால் நீர் என்னை அனுப்பினீர் என்பதையும் அடுத்தவர்கள் நம்புவார்கள். இன்றைக்கு மற்ற மக்கள் முன் நாம் சாட்சிய வாழ்வது எப்படி? ஒன்றாயிருப்பதன் மூலமாக. தொடர்ந்து இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம், தொடக்க திரு அவையிலே இருந்த பகிர்வு மனப்பான்மை. உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்களுடைய வாழ்க்கை முறை பகிர்ந்து கொள்வதாக இருக்க வேண்டும். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை, எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. எந்த அளவுக்கு என்றால், பர்னபா போன்றோர் தங்களுடைய உடைமைகளை விற்று திருத்துதருடைய காலடியிலே வைத்தார்கள். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்பட்டதாம். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லையாம். குடும்பங்களில் பகிர்ந்து கொள்வது எந்த அளவுக்கு இருக்கின்றது? இன்றைக்கு சண்டை சச்சரவுகள் எல்லாம் என்னுடைய சொத்தை அபகரித்து கொண்டார்களே, அவருக்கு மிகுதியாக கிடைத்து விட்டதே என்ற வருத்தம் தானே, என்னுடைய பதவி இன்னொருவருக்கு போய்விட்டதே என்ற பொறாமைதானே காரணம். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்களுடைய மனநிலை பாருங்கள், எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. திருப்பாடல் 24 வாசிக்கின்றோமே, மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம், எனக்கு எதுவுமே கிடையாது. இந்த உலகிற்கு வரும்போது நாம் எதையுமே கொண்டு வரவில்லை, உலகை விட்டு போகும்போதும் நாம் எதையும் கொண்டு போவதில்லை. அதே போலத்தான் திருத்தூதர் யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே சொல்லுகிறார், நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகிறது. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7 வாசிக்கின்றோம், பெற்றுக்கொள்ளாதது எது உன்னிடத்திலே உள்ளது? உன்னிடம் உள்ளதெல்லாம் நீ பெற்றுக்கொண்டதாயிருக்க ஏன் வீண் பெருமை அடிக்கிறாய்? பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை உலகுக்கு எண்பிக்க வேண்டும். ஒன்றுபட்டு வாழ்வதால், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதால். ஒரு விதத்திலே பகிர்ந்து கொள்வது மட்டும் போதாது, சாலிடாரிட்டி, ஒன்றாக இணைவதால். ஏழைகளுக்காக வாழ்வது மட்டும் போதாது, ஏழைகளோடு ஏழையாக நம்மையே இணைத்துக் கொள்வதுதான் நம்பிக்கையாளருடைய வாழ்க்கை முறை என்பதை உணர்வோம். நம்முடைய பாவங்களுக்கு மனம் திருந்தும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவரில் நம்பிக்கை கொண்டு அவரையே உற்று பார்க்கும் போது நிச்சயமாக நம்முடைய வேதனைகள் மாறும், நல்ல காலம் பிறக்கும் என்று உறுதியாக நாம் நம்ப முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாழ்வு பெற, நலம் பெற, நிறை மகிழ்ச்சியை அனுபவிக்க, நிம்மதியோடு இருக்க நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். சிலுவையில் நமக்காக உயர்த்தப்பட்ட நம் ஆண்டவரை உற்று பார்க்க வேண்டும். தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று மன்னிப்பு வேண்டினாரே, அவரை போல மன்னிக்க வேண்டும். அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்ட போது, நீர் மாட்சியோடு வரும்போது என்னை நினைவு கூறும் என்று மன்னிப்பு வேண்டினானே அந்த கள்வன், அவனைப் போல மன்னிப்பு வேண்ட வேண்டும். எல்லாம் நிறைவேறிற்று என்று தன் ஆவியை தந்தையிடம் கையளித்தாரே, அவ்வாறு கடமைகளை நிறைவாக செய்ய வேண்டும். வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தவர் உங்களுக்கு சமாதானம் என்று அறிவித்தாரே, அவரை போல சமாதானத்தின் தூதுவர்களாய் செல்ல வேண்டும். ஒன்றாய் இருக்க வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவையில் இருக்கின்ற நம் குடும்பத்தினரை, உற்றார் உறவினரை, இன்னும் ஒவ்வொரு சகோதரை சகோதரியை நாம் தேடிச் சென்று ஆவண செய்ய வேண்டும். அப்போதுதான் இதோ என் உடல், இதோ என் ரத்தம் என்று நற்கருணையில் கொண்டாடுகின்றோமே, அதே ஆண்டவர் தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து இதோ என் உடல், இதோ என் ரத்தம் என்று கூறுவதையும் புரிந்து கொண்டு அவர்களை நிறை மகிழ்ச்சிக்கு இட்டுச் சென்று ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை மறக்காதிருப்போம். ஆமேன்.